ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மதுரையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, தற்போது எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது? விவரம். பாலா, மதுரையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் நகரின் பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்யும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் மதுரை மாவட்டத்தில் சரியாக 4 மணிக்கு கனமழை தொடங்கி 5:30 மணி வரை கனமழையானது பெய்தது. மதுரை மாவட்டத்தினுடைய மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளான சிம்மக்கல், பெரியார் பேருந்து நிலையம், KK நகர், அண்ணா நகர், தமுக்கம் மைதானம், அதே போல ஐயர் பங்களா, ரிசர்வ் லைன், ஆரப்பாளையம், தத்தநேரி, மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அனுப்பானடி, தெப்பக்குளம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாகத்தான் நகரின் பிரதான இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. குறிப்பாக அதிக அளவில் போக்குவரத்து நெரிசலும் இருக்கிறது. சரியாக 4 மணிக்கு தொடங்கி 5 மணி வரை இந்த மழை பெய்த நிலையில் பள்ளிக்கு சென்று வீடு திரும்பக்கூடிய மாணவ மாணவிகள், அதே போல அலுவலகத்திற்கு சென்று வீடு திரும்பக்கூடியவர்கள் ஒரே நேரத்தில் செல்லக்கூடியதால் இந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் கூட போக்குவரத்து நெரிசலை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மதுரை வைகையாற்றின் வடகரை, தென்கரை இந்த 2 கரை பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இணைப்பு சாலைகளிலும் அதிக அளவில் மழைநீர் சூழ்ந்து வாகனங்கள் அந்த நீரில் சிக்கிக்கொள்ளக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல மதுரை மாநகர் பகுதியில் முக்கியமாக இருக்கக்கூடிய கல்பாலம் சுரங்கப்பாதை, செல்லூர் சுரங்கப்பாதை உள்ளிட்ட முக்கிய சுரங்கப்பாதைகளிலும் மழைநீர் தேங்கி போக்குவரத்திற்கு முழுமையாக தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறை அறிவுறுத்தலையும் மீறி வாகன ஓட்டிகள் அந்த மழைநீரில் செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மதுரை மாநகராட்சி பகுதியை பொறுத்தமட்டில் 100 வார்டுகளில் கிட்டத்தட்ட 80 வார்டு பகுதிகளில் மழை அதிக அளவு பெய்திருப்பதால் மழைநீர் அதிக அளவில் தேங்கி இருக்கிறது. வாகனங்கள் மழைநீரில் மூழ்கியபடி செல்லக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. மதுரை மாநகராட்சி ஊழியர்கள் மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட இருப்பதாக மதுரை மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாகவே புறநகர் பகுதிகளை பார்த்தோம் என்றால் திருமங்கலம், திருப்பரங்குன்றம், வாடிப்பட்டி, சோழவந்தான் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழையளவு அதிகமாகவே இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே மாலை நேரங்களில் மழை பெய்த நிலையில் தற்போது 1 மணி நேரத்திற்கு மேலாக மதுரையில் மழை பெய்ததால் பல்வேறு இடங்களில் சாலைகளில் இந்த மழைநீர் தேக்கம் என்பது இருக்கிறது. இதை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் விரைவாக ஈடுபட இருக்கிறார்கள். பாலா, மணிகண்ட பிரபு, சாலையில் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரை பார்க்கின்ற போதே எந்த அளவிற்கு கனமழை பெய்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதே நேரம் வைகை ஆற்றில் நீர்வரத்து எந்த அளவில் உள்ளது? மணிகண்ட பிரபு, குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு முன்பாக தேனி மாவட்டம் வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் என்பது நிறுத்தப்பட்டாலும் தென் மாவட்ட பகுதிகள், குறிப்பாக தேனி வருசமலை பகுதிகளில் மழை பெய்வதால் உபரி நீரானது வைகை ஆற்றில் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மழைநீர் என்பது மதுரை மாநகரினுடைய பிரதான வைகை ஆற்றில் வந்து செல்வதால் அங்கிருந்து வெளியேறக்கூடிய நீரும் மழைநீர் பெய்து இருக்கக்கூடிய நீரும் ஒன்றாக சேர்ந்து வைகை ஆற்றினுடைய 2 கரைகள் இணைப்பு சாலைகளிலும் தேங்கி இருப்பதால் அந்த பகுதிக்கு போக்குவரத்திற்கு முழுமையாக காவல்துறையினர் தடை விதித்திருக்கிறார்கள். இருப்பினும் காவல்துறையினுடைய அந்த அறிவுறுத்தலையும் மீறி வாகன ஓட்டிகள் அந்த நீரில் செல்லக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த பகுதிகள் பேரிகார்டுகள் கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் முழுவதுமாக போக்குவரத்திற்கு தடை ஏற்படுத்தப்பட இருக்கிறது. நகரினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இதே நிலைதான் இருக்கிறது. 1 மணி நேரம் பெய்த மழைக்கே நகரின் பல்வேறு இடங்களில் இந்த மழை நீர் என்பது தேங்கி இருக்கிறது. இந்த நிலைமையை சீர்படுத்தும் பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.